துணைவேந்தர்களை மாநாட்டில் கலந்து கொள்ளாமல் முதலமைச்சர் தடுத்த விதம் அவசர நிலையை நினைவூட்டுகிறது. துணைவேந்தர்களை காவல்துறையை வைத்து மிரட்டியதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்கிறது மோடி அரசு. துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பாக ஆளுநரின் புகாருக்கு தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பதிலடி. பாகிஸ்தானுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்ட நிலையில் ஜல்சக்தி அமைச்சருடன் அமித்ஷா ஆலோசனை. சிந்து நதிநீரை முற்றிலுமாக நிறுத்துவது குறித்து ஆலோசித்ததாக ஜல்சக்தித்துறை அமைச்சர் CR பாட்டீல் நியூஸ் 18க்கு பேட்டி. இந்தியாவில் உள்ள அனைத்து பாகிஸ்தானியர்களின் விசாக்களும் ரத்து. மாநிலங்களில் தங்கியுள்ளவர்களை கண்டறிந்து வெளியேற்ற முதலமைச்சர்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தல். பெஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் மோசமானது என்று முதல் முறையாக கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், இந்தியா பாகிஸ்தான் இடையேயான காஷ்மீர் எல்லை பிரச்சினை 1500 ஆண்டுகளாக இருப்பதாகவும் பேட்டி. இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்வதற்கு தயார். இரு நாடுகளுக்கிடையே போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கூடிய நிலையில் ஈரான் அறிவிப்பு. விடுபட்டவர்களுக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த கலைஞர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். EPS தலைமையில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த செங்கோட்டையன், பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய குழுக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று EPS உத்தரவு. கோவையில் இன்று முதல் 2 நாட்கள் நடைபெறக்கூடிய தாவேகாவின் வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராக மாநாட்டில் அறிவுறுத்தல்களை வழங்குகிறார் விஜய். குரூப் 4 பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும் என்று TNPSC அறிவிப்பு. VAO உள்ளிட்ட பணிகளுக்கான காலியிடங்களை 3935க்கு பதில் 10,000ஆக அதிகரிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் EPS வலியுறுத்தல். +1 கணினி அறிவியல் பொதுத் தேர்வில் 24வது கேள்விக்கு எந்த பதில் எழுதினாலும் 2 மதிப்பெண்கள். கேள்வி தவறாக கேட்கப்பட்டதை அடுத்து தேர்வுத்துறை நடவடிக்கை. உதகைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்தால் கூடுதலாக 500 வாகனங்களை அனுமதிக்கலாம். கொடைக்கானலில் கூடுதலாக 300 வாகனங்களை அனுமதிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசின் கோரிக்கை ஏற்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு. செந்தில் பாலாஜி பொன்முடி மீதான வழக்கு விசாரணை சூடு பிடித்திருக்கும் நிலையில் அமைச்சரவையை மாற்ற திட்டம் என்றும் தகவல். டாஸ்மாக் அலுவலக சோதனை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. அமலாக்கத்துறை விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதித்த நிலையில் மனு தாக்கல். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் சித்திரை தேரோட்டம். கோவிந்தா ரங்கா ரங்கா என்ற முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுக்க பக்தர்கள். சேலம் அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசுகள் வெடித்த போது விபத்து. 4 பேர் உடல் சிதறி உயிரிழந்த பரிதாபம். போப் பிரான்சிஸ் உடலுக்கு இன்று மதியம் இறுதிச் சடங்கு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் நாசர், MLA இனிகோ இருதயராஜ் அஞ்சலி செலுத்தினர். சேப்பாக்கத்தில் நடைபெற்ற IPL போட்டியில் ஹைதராபாத்திடம் வீழ்ந்தது சென்னை அணி. பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட கை நழுவி போனதால் ரசிகர்கள் வேதனை. இன்னும் கொஞ்சம் நம்ம டீம்ல இருந்து நிறைய 6-4 அடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய கட்டிருப்போம். So going into next season we better definitely perform பண்ணும். இந்த சீசன் ஓகே கஷ்டம். ஆளுநர் கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டை தமிழ்நாடு அரசின் துணைவேந்தர்கள் புறக்கணித்த நிலையில் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வார்த்தை மோதல் ஏற்பட்டுள்ளது.
நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள ராஜ்பவனில் 2 நாள் துணைவேந்தர்கள் மாநாடு தொடங்கியது. மாநாட்டுக்கு ஆளுநர் RN ரவி தலைமை வகித்த நிலையில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை தொடங்கி வைத்தார். The Gurukul concept is sublime, a facet of service to society by Guru. There was free access to those who had earning for knowledge, education. The Guru in Gurukul took everyone under his fold as part of that family. இந்த மாநாட்டில் ஆளுநர் வேந்தராக இருக்கும் மாநில அரசின் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் யாரும் பங்கேற்கவில்லை. இதுகுறித்து பேசிய ஆளுநர் RN ரவி மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது என பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டதாக குற்றம் சாட்டினார். Unfortunately, in this conference, state universities are not participating because they have informed me, even in writing, that they have been warned by the state government not to participate. இந்நிலையில் ஆளுநர் மாளிகை தனது எக்ஸ் பக்கத்தில் ஆளுநர் RN ரவியின் அறிக்கையை வெளியிட்டது. அதில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை மாநாட்டில் பங்கேற்க விடாமல் தடுத்த விதம் அவசர கால நாட்களை நினைவூட்டுவதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் காவல் ராஜ்ஜியமா நடக்கிறது என்றும் கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ள துணைவேந்தர்களுக்கு கல்வி சுதந்திரம் இல்லையா என்றும் ஆளுநர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் DNA-வில் தான் ஊறி கிடப்பதாக ஆளுநருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசோடு மல்லுக்கட்ட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் ஆளுநர் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அறிந்து துணைவேந்தர்கள் மாநாட்டை புறக்கணித்திருப்பதாகவும் அதற்கு மாநில அரசு எப்படி பொறுப்பாகும் என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் அரசியல் செய்ய ஆசைப்பட்டால் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் போய் அமர்ந்திருக்கலாமே என்றும் அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்க கூடாது என சொன்ன மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் DNA-வில் தான் ஊறி கிடப்பதாகவும் மிரட்டுவது உங்கள் DNA-வில் இருந்தால் துணிந்து மாநில உரிமைகளுக்காக நிற்பது எங்கள் DNA-வில் இருப்பதாக அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். உதகையில் ஆளுநர் RN ரவி நடத்தி வரக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்களை சேர்ந்த துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் யார் யார் பங்கேற்றார்கள் என்பதை விரிவாக பார்க்கலாம். மாநாட்டில் பங்கேற்க மத்திய அரசு, தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாடு அரசின் 20 பல்கலைக்கழகங்கள் என 52 கல்வி நிறுவனங்களில் 49 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதில் ஆளுநர் துணைவேந்தராக இருக்கும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசின் கீழ் 20 பல்கலைக்கழகங்கள் உள்ள நிலையில் 12இல் துணைவேந்தர்கள் இல்லை. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாதி தூரம் வந்துவிட்டு பின்னர் திரும்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. அதே நேரம் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் சார்பில் இயக்குநர்கள் யோகநாதன், பிரகாஷ் ஆகியோரும், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் சார்பில் முதல்வர் சுந்தர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் MK கிருஷ்ணன், திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் பஞ்சநாதம் கலந்து கொண்டனர். கோவையைச் சேர்ந்த அவினாஷி லிங்கம் கல்வி நிறுவனத்தின் துணைவேந்தர் B பாரதி ஹரிசங்கர், வேல்டெக் துணைவேந்தர் ரஜத் குப்தா, செங்கல்பட்டு SRM பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முத்தமிழ் செல்வன், சேலம் விநாயகா மிஷன் துணைவேந்தர் முனைவர் PK சுதீர் கலந்து கொண்டனர். மேலும் சென்னை சிவ்நாடார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் SK பட்டாச்சாரியா, சென்னை கடல்சார் கல்வி நிலையத்தின் துணைவேந்தர் முனைவர் V ராஜேந்திரன், கன்னியாகுமரி நூருல் இஸ்லாம் உயர்கல்வி மையத்தின் துணைவேந்தர் முனைவர் ஷர்ஜின் நற்குணம், சென்னை புனித பீட்டர்ஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் துணைவேந்தர் முனைவர் N மல்முருகன் ஆகியோரும் மாநாட்டில் கலந்து கொண்டனர். சென்னை IIT, திருச்சி NIT, IIIT காஞ்சிபுரம், தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாநாட்டில் கலந்து கொண்டனர்.